ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் போலீஸோட கஸ்டடியில் இருக்கும்போது, அதாவது போலீஸுடைய விசாரணை வளையத்தில் இருக்கும்போது உயிர் பிரிந்த ஒரு நபர் தான் அஜித் குமார் அப்படின்ற இளைஞர். ஸோ இதில் பல விஷயங்கள் பேசப்படும் போது ஒரு சைட்ல சில விஷயங்கள் நெக்லெக்ட் பண்ணப்படுது. அதுவும் முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்றது தான். இறந்து போன அஜித்குமார் அப்படின்றவருடைய தம்பி நவீனும் அவங்களுடைய அம்மாவையும் திமுகவுடைய கொடி போட்ட அந்த கார்ல திமுக நபர்களுடைய கார்ல ஏற்றி சென்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வெளில சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக திமுக கார்ல ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தது போலீஸ் டீல் பண்ண வேண்டிய இடத்துல எதுக்கு அங்க திமுகவுடைய கார்ல அவங்கள அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அந்த கோவிலுடைய ஈவோ அவர் எதுக்கு அதுல இருக்கணும், அவர் எதுக்கு அதுக்கு சம்பந்தப்படணும், அவர் ஏன் அவங்கள நேரடியாக அவர் இதுல இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த அஜித்குமார் அப்படின்ற அவருக்கு காரே ஓட்ட தெரியாது அப்படின்ற விஷயம் தான். பிகாஸ் நிகிதா அவர்கள் அவருடைய அம்மா சிவகாமி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஸோ எனக்கு வீல் சேர் வேணும் அம்மாவை கூட்டு போ அப்படின்னு கேட்டபோது அஜித்குமார் அவர்கள் வீல் சேர் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீல் சேர் எடுத்து கொடுத்துட்டு கார் பார்க் பண்ண கேட்டபோது எனக்கு பார்க் பண்ண தெரியாது, என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காரை ஓட்டுனதும் அஜித்குமார் அவர்கள் கிடையாது அப்படின்றது. ஸோ ஒரு வீல் சேர் எடுத்து ஒரு மனிதாபிமானம் காட்டின அந்த ஒரு நபருக்கு இன்னைக்கு மரணம் தான் பரிசளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த நிதர்சனமான உண்மையாக இருக்கு. பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கும் ஹெச்ராஜா அவர்கள் எழுப்பின ஒரு கேள்வி அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்ட்டு இது பண்றீங்க, இப்படிப்பட்ட விஷயத்துக்கு மர்டர் ஆஃப் சார்ஜ் அப்படின்ற விதத்துல தான் நீங்க இதை கையாளணும், எதுக்கு சஸ்பென்ஷனோட இது பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இந்த தண்டனை மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், இதே மாதிரி ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய லாக்அப் டெத், அதற்கு அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக அவங்களுடைய கட்சி பணத்துல இருந்து எடுத்து 25 லட்சம் ரூபாவை கொடுக்க முடிஞ்சது அப்படின்றத பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் எந்த விதமான காசோ எதுவுமே கொடுக்க முடியல, அவங்க குடும்பத்தை சார்ந்தோட தம்பிக்கோ யாருக்கும் ஏன் அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்ற அந்த வாக்குறுதியும் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்ற கேள்வியை பலரும் எழுப்பிட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் சொன்ன ஒரு விஷயம், இந்த அளவுக்கு ஒரு கட்சி பிரஷர் இருக்குது இல்லையா, அந்த ஊர் மக்கள் சொல்ற விஷயம், நிகிதா அப்படின்ற அவங்க தலைமைச் செயலக அதிகாரியினுடைய நெருங்கிய உறவினர். ஸோ அதனால்தான் இதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, போலீஸார்களை தாண்டி இது திமுக கையில் எடுத்திருக்கு அப்படின்றதையும், திமுகவுடைய அந்த சிவகங்கை மாவட்டத்திலுடைய திமுக இருக்கும் நபர் தான் செங்கை மாறன், ஸோ அவருக்கும் இதில் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம். இதற்கும் ஹெச்ராஜ் அவர்களை தான் கேட்குறாங்க, செங்கை மாறன் அவர்கள் எதுக்கு இதில் உள்ள வரணும், எதுக்கு அவர் ஒரு ப்ரெஷரை போடணும் அப்படின்ற கேள்வியை அவரும் இங்கே எழுப்பியிருக்காரு.